அட சனியனே. ஆக்சுவலாக என்னாச்சுன்னா அந்த மேலே ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் வந்து முறிஞ்சு. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து ப்ரோ இங்கே வாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெக்கப்படுறாரு. இவரோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து நம்ம வீடியோவில் பார்த்துருவாங்க, அதனால வீடியோவில் வந்து பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இவரோட கேர்ள் ஃப்ரெண்டு வீடியோவில் பார்த்தா என்னன்னு சொல்லி கேட்பீங்க. என்னென்னா முகம் தெரியாமல் காதல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால வந்து வீடியோவில் பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன் ப்ரோ? ஆமாம். ஓகே. ஸோ கைஸ், கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாஃப் டே கஃபேல தான் வந்து இருக்கிறோம். ஸோ விச் இஸ் லொக்கேட்டட் நியர்பை விஜயமங்கலம் டோல்கேட். இன்றைக்கி வந்து பைக் அதிகமாக வரல, ஃபுல் அண்ட் ஃபுல் கார்ஸ் அதிகமாக வந்துருக்குது. ஸோ நம்ம வந்து பைக் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ரைம் டைகர் ஸ்போர்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோக்கியோடது அட்வென்ச்சர். ப்ரோ ஹாய் ப்ரோ. இது அவங்க வந்து காரு இங்கெல்லாம் நின்றுட்டுருக்கு. ஃபுல்லாக வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து அவங்களுக்கு வந்து காமிக்கிறேன், அது யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி. ஸோ தீபாவளி ரைடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ல ப்ரோ. எங்கே போகிறோம் ப்ரோ? பட்டாசு வைக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கே போகிறோம்னு அது சஸ்பென்ஸ் ப்ரோ, அது அப்புறம் சொல்கிறோம். அப்புறம் ஓகே. ஆனால் பெரிய ரைடு. பெரிய ரைடு. ஓகே ப்ரோ, சரி வாங்க. அப்படின்னு சொல்ல பார்த்து. ஓ ஆமாம், அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா புது பூட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, புது ஜாக்கெட் எல்லாமே வீட்டில் வச்சுருக்காரு. ஓகே கைஸ், இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக கார்ஸ் வந்து டியூனிங் பண்ண வீடியோஸ் எல்லாம் வந்து போட்டிருப்பேன். ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இது மாதிரி எல்லாம் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருப்பாரு. இந்த வீடியோஸ் எல்லாம் நல்ல வியூஸ் போச்சு இன்ஸ்டாகிராமில். ஸோ அது யார் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணா தான். அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கண்ணா. சொல்லிடுங்கண்ணா உங்களோட கரேஜ் பற்றி சொல்லிடுங்க. என் கராஜ் பேர் லிக்விட் டியூனிங்க. ஓகேங்கண்ணா. ஊரில் இருக்குது. ஓகேங்கண்ணா. மோஸ்ட்டாக ஜெர்மன் கார்ஸ் தான் பில்ட் பண்ணுறோம். ஓகேங்கண்ணா. அது இல்லாமல் ஜாப்பனீஸ் கார்ஸும் பண்ணுறோம். ஓகேங்கண்ணா. எக்ஸாஸ்ட் சிஸ்டம் எங்களோட ஸ்ட்ராங் பாயிண்ட்டு. எப்போ வேணாலும் யார் வேணாலும் வரலாம். ஆல் ஓவர் வெல். நீங்கள் ஏதோ ஒரு கார் இது மாதிரி பண்ணியிருக்கீங்களா? இதுலையா? ஆமாங்கண்ணா, அந்த கார் ஆல்ரெடி வீடியோ பண்ணியாச்சுங்க. இதில் இருக்கிற வண்டி எல்லாமே நான் டியூன் பண்ணது தான். ஓகேங்கண்ணா. சென்னு. ஓகேங்கண்ணா. இது ஸ்டேஜ் 2 பெலேனோ. ஓ ஸ்டேஜ் 2ங்களா? ஓகேங்கண்ணா. இது ஸ்டேஜ் 2 ஆல்ட்ராஸ் 1.2 பெட்ரோலு. ஓகேங்கண்ணா. இது ஸ்டேஜ் 2 வெர்டிஸ் 1.5 GT. ஓகேங்கண்ணா. ஸ்டேஜ் 2 BMW 320D N47. ஓகேங்கண்ணா. ஸ்டேஜ் 3 லாரா. ஓ எல்லாமே இங்கே பண்ணதுதாங்கண்ணா. ஸோ அப்போ இது ஒரு கேங்காக தான் வந்தீங்களா? மொத்தமாக ஒரு டிரைவாக வந்தோம். ஓகே ஓகேங்கண்ணா. அப்படியே உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. என் கான்டாக்ட் நம்பர் 903621300. ஓகேண்ணா. ஸோ உங்களுக்கு ஏதோ ஒன்று வந்து கார் மாடிஃபிகேஷன் பண்ணணும், இல்லை இது மாதிரி வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஆனால் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதோட டீட்டெயில் வீடியோ ஒரு நாள் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். காரை வந்து ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்கண்ணா, பாய்ண்ணா. ஆல் தி பெஸ்ட் யூ. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளிண்ணா. ஹாப்பி தீபாவளி. ஹாஃப் டே கஃபேலேருந்து இப்போ கிளம்பிட்டோம். இங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து ஒரு பெரிய ரைடு தான் வந்து போக போகிறோம். ப்ரோ எங்கே ஓடுறீங்க? இந்த வழியாக தான் இறங்கினேன், எங்கே உழுக்காருன்னு தெரியல. ஆக்சுவலாக நம்ம ஒன் வேல தான் வந்து போகிறோம், இதில் வந்து போகக்கூடாது தான். இந்த வழியாக தான் இப்படி வந்தேன் நான் ஆக்சுவலாக விஜயமங்கலம் திங்களூர் பார்த்தி பைக் ரைடு இருக்கார்ல, அவங்க ஊர் வழியாக தான் வந்தேன். அண்ணா வந்து பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அவர் வந்து நேபாள் ரைடில் இருக்கார். ரொம்ப தூரமாக தேடிட்டு வந்துட்டுருக்கிறேன். நம்ம க்ளவுஸுங்கிற மாதிரி நம்மளோட கண்ணாடி எங்கே போச்சுன்னே தெரியல. அது விழுந்ததா. நல்ல வேலை கண்ணாடி நான் இப்போ வந்து போட்டுட்ருக்கிறேன். ஆனால் அந்த கவர் தான் இல்லை. அந்த கவருக்குள்ளே என்னென்னா அந்த கண்ணாடியோட கவரு, அதோட ஒரு ஷீட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூவி ப்ரொடெக்ஷன் அந்த ஸ்ப்ரே ஒன்று இருக்கும், அதில் போட்டு க்ளீன் பண்ண அப்படியே பளிச்சுன்னு தெரியும். நைட்டெல்லாம் சூப்பராக தெரியும். அதேமாரி அந்த ஒரு துடைக்கிற க்ளீனிங் கிளாத் ஒன்று இருக்கும், அதுவும் போச்சு. இந்த க்ளவுஸை காற்றுள்ள போகுதுங்க, வென்டிலேஷன் சிஸ்டம் செம்மையாக இருக்கு. இப்போ நான் ஃப்ளோக்கி, அதாவது ஒரு டாமினார் 400, ஒரு ட்ரைம் டைகர், அதுக்கப்புறம் ஒரு 390 எல்லோரும் வந்து ஊருக்கு தான் கிளம்ப போகிறோம். வீட்டுக்கு போன உடனே அப்படியே கண்டினியூட்டியாக இப்போ வந்து பார்க்க போகிறீங்க. செம்மையாக இருக்க போகுது ரைடு. திம்பம் வழியாக பார்க்க போகிறோம். டெய்ல் இதோ ஐயோ என்ன அட்டி, கார் பறந்து வந்து அடிச்சுதா, அப்படி அடிச்சு கிடக்குது.
கண்ணாடி கண்ணாடி உடஞ்சிருச்சு. இந்த பிராண்டில் நீ வாங்கவே கூடாது, சீக்கிரம் உடஞ்சிருதுங்க. இங்கிருந்து பக்கம் தான், நம்ம வந்து சத்தியமங்கலம் திம்பம் தான் வந்து போக போகிறோம். ஊர்லேருந்து குருமந்தூர் வந்தால் குருமந்தூர்லேருந்து லெஃப்ட் எடுத்து கொடிவேரி ரூட்டு போயிட்டுருக்குறோம். கொடிவேரி எதுக்கு ஃபேமஸ்னால், அதாவது இந்த கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஃபேமஸான வாட்டர் ஃபால் அப்படின்னா இது வந்து கொடிவேரி தான். இந்த வாட்டர் ஃபால் முன்னாடி பாருங்கள், நம்ம ஃப்ளோக்கி மாஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ என்னென்னா இன்றைக்கி ஃபுல்லாக வந்து டென்ட்டு ஸ்டே தான் வந்து போட்டு தங்க போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் உறுதியாக போயிட்டுருக்குறோம். நாங்கள் வந்து ஸ்லோவாக தான் போக போகிறோம். மோட்டோ ஜிபி பின்னாடி டாமினாரியா ஸ்லோவாக வருது ப்ரோ, வாங்க ஃபாஸ்ட்டாக. சத்தியமங்கலம் ரீச் ஆகியாச்சுங்க. பாருங்கள், நாளைக்கு தீபாவளிங்காட்டி 2025 தீபாவளி நல்லா கூட்டமாக தான் இருக்குது. ஓ நல்லா எல்லா பக்கம் எல்லா கடையிலையும் ரஷ்ஷாக தான் இருக்குது. இன்றைக்கி எல்லாம் துணி கடை, ஸ்வீட்டு கடை, பட்டாசு கடை தான் ஜெகத். ப்ரோ அங்கே போய்க்கலாம், வெளியே இருக்குது. பண்ணாரி ரூட்டில் இருக்குது ப்ரோ. அண்ணா இது கரெக்டாக எந்த ஊருன்னு? இது சிக்கரசம்பாளையத்தில் வந்து நம்ம பெட்ரோல் போட்டுருக்குறோம். எவ்வளோ ஃபுல்லாக இருக்கும் அப்போ. நேற்று ஒரு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 1000 ரூபாய்க்கு போட்டோம். இப்போ மறுபடியும் 1000 ரூபாய்க்கே பிடிக்குதாட்டாகுது ப்ரோ. 2000 ரூபாய்க்கு பிடிக்குது ப்ரோ. 17 லிட்ரு தீர்ந்து இப்போ மறுபடியும். ஆடா சாமி. ஓகே, எங்கே ஃபுல்லாக மாட்டேங்குது. மோட்டோ ஜிபி இங்கேயே நின்றுருக்குறேன். உனக்கு பெட்ரோலு ஃபுல்லாக இருக்குதா? எனக்கு தெரியும் நீ தான் கம்மியாக பெட்ரோல் போடுவேன்னு நினைக்கிறேன் இந்த ட்ரிப்பிலேயே. ஆஞ்சநேயரா இது? முருகா 100 கிலோமீட்டருக்கு 6 லிட்டர் 7 லிட்டர் பெட்ரோல் காமிக்குது கன்சியூம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது உனக்கே நல்லா இருக்குது. இப்போ தான் 4-5 லிட்டர் காமிக்குது. நம்ம ஓட்டுறதை பொறுத்து. நான் 80-90 ஓட்ட போகிறேன். மான் பார்த்தியா ப்ரோ? நிறையா இருக்குது. ஆத்தி மேலே மழை பெய்யுது போலையே இருக்குது. சம்பவம் இருக்குது திம்பம் மேலே இருங்க. கேமராவில் தெளிவாக இருக்கா? தெளிவாக தான் இருக்குது. ஏங்கிள் கரெக்டாக இருக்கா? ஏங்கிள் கரெக்டாக தான் இருக்குது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:24 ஆச்சு. இதுலேயே டைம் பார்த்துக்கலாம், எல்லாம் பார்த்துக்கலாம். இருங்க. இது வந்து பிரைட்னஸ்ஸா? ஓ இங்கே தாங்க. இதுதான் சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஏம்மா புளியை பார்க்காதவங்கலாம் இங்கே பார்த்துக்கலாம். ஃபன்னுக்கு சொல்ல எப்படி சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள் மான். வாவ். இங்கே இடையில நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நிப்பாட்டவே கூடாது. ஏன்னா இது ஃபுல்லாகவே டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னால நின்றுருக்கும்போது எதுவும் புலி கரடியெல்லாம் இங்கே அதிகமாக இருக்குது. வந்து அடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்களையும் குத்த சொல்ல முடியாது, கவர்மெண்ட்டையும் குத்த சொல்ல முடியாது. ஃப்ளோக்கி அன்னைக்கு இதே மாதிரி தான் ஏறினேன். அப்படி முன்னாடி போயிட்டு இதேமாரி தான் நான் பின்னாடி போயிட்டுருக்கிறேன் ப்ரோ. அப்படிங்கிற பைக்கெல்லாம் கீழே விழுந்து கிடக்குது. லாரி பாட்டுக்கு போகுது இது பண்ணி மேலே ஏறி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா திம்பம் காட் ரோடு. ரொம்ப டேஞ்சரஸான ரோடு.
ஐயோ இது என்ன பள்ளமா? என்னமோ கருப்பாக இருக்குது. நம்ம மோட்டோ ஜிபி ஆக்சுவலாக அந்த டாமினார் இருக்கார்ல, அவர் தான் நம்ம மோட்டோ ஜிபின்னு சொல்லி கூப்பிடுவோம். மோட்டோ ஜிபின்னா நீங்கள் அந்த பையனை நினச்சிக்கங்க. டோக்கி பைக் படுத்துருச்சு. வாவ் கருமோ ப்ரோ. ஐயோ ஏய் என்ன ஸ்மெல் இது? என்ன லோடு இது ப்ரோ? ஓடுங்க, முன்னாடி ஓடுங்க ப்ரோ, ஒன்றும் தாங்க முடியல. என்னடா சி மேலெல்லாம் ஊற்றிட்டு போகுது. ஏறாத கொண்டு வெளியே நின்றுட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம். என்ன ப்ரோ பண்ணுறீங்க? பண்ணுங்க பண்ணுறோம் ப்ரோ. ஓ போஸ் வீடியோ, ஃபோட்டோ ஷூட் வீடியோ ஷூட் போயிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் இங்கே பாருங்க. போகலாம் ப்ரோ, கொடுங்க. இந்த வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பயங்கரமாக இருக்குது. மேலே நல்ல கூலிங்காகவும் இருக்குது, ஃபாகியாகவும் இருக்குது. வாவ் ஃபைனலி திம்பம் மேலே வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன், ஆசனூர். அங்கே தான் வந்து போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டரில் வந்து நம்ம கர்நாடகா செக் போஸ்ட் வந்துடும். அங்கேருந்து ஸ்ட்ரைட் ரோடு தான், இந்த வேகத்தடை இருக்காது. அங்கேருந்து இன்னொரு செக் போஸ்ட் வரைக்கும் ஒரே ரோடு, ஸ்பீடு பிரேக்கே இல்லாமல் சல்லுன்னு வந்து போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம இது கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. வண்டி பார்க்க தான் வண்டி ஹைட்டாக இருக்குது, ஆனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி, அடிக்குதுங்க. கர்நாடகா செக் போஸ்ட், தமிழ்நாடு எல்லை முடிவு. ஃபார்ச்சூனர் தான் அதிகமாக இருக்குது எங்கே பார்த்தாலும். பா அதோட ரோட் ப்ரெசன்ஸ் இருக்குது. ஐயோ யாராக இருக்குது உங்களுக்கு ஃபார்ச்சூனர் பிடிக்கும்? கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலி we entered in Karnataka state. Actually this road has no speed brake till another check post. அட சனியனே. ஆக்சுவலாக என்னாச்சுன்னா அந்த மேலே ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் வந்து முறிஞ்சு. vlog ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ளூபி ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ளூபி BLUBWE. அந்த மரம் கரெக்டாக என் மேலே தான் ப்ரோ விழுந்துச்சு. ஜஸ்ட் இங்கே தான் ப்ரோ, கோபி. நீங்கள் என்ன ப்ரோ? அப்படி இவங்க திருப்பூர் ப்ரோ. ஏம்மா இவனுங்க இப்படி வரானுங்க ப்ரோ? இங்கேயே விழுந்து கிடக்குதா ப்ரோ? இது பொழப்பாவே விழுகுது ப்ரோ மரம். இது மரம் இல்லை ப்ரோ, இது மூங்கில் தானே இது. அந்த லாரி ஃபுல் ரோட்டில் போனான் ப்ரோ, அவன் அகச்சுட்டு போயிட்டா நம்ம மேலே விழுகுது. மாடுகள் நடமாட்டமா இல்லை ஆக்சிடெண்டா ப்ரோ? இதுதான் மலை மாடு. ஓரம் ப்ரோ, வா மாடு முடுக்கலாம். கமான். ஆத்தி
நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு உள்ள கிராஸ் ஆகுறீங்க. என்ன டோல்கேட் இது? இந்த இடத்துல ஒரு டேம் இருக்கு. இந்த டேம் பக்கத்தில் ஒரு டோல்கேட்டு, அது இப்போ தான் ரெனோவேஷன் பண்ணியிருப்பாங்க போல். முன்னெல்லாம் இந்த டோல்கேட் இல்லை, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம். இப்போ தான் போட்டிருக்காங்க. ப்ரோ ஸ்டோரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். என்ன ப்ரோ? டோல் தாண்டி ஸ்டோரி ஃபோட்டோ. வருங்க, அது ஆக்டிவில் இருக்காது அந்த டோல். ஆமாம், அது சும்மா டோல். இது காசு கொடுத்து போகிற டோல், காரில் போனோம். இந்த ஏரியாவில் இந்த செக் போஸ்ட்டுங்கிற மாதிரி இந்த டோல்கேட்டை கிராஸ் ஆகணும்ல, இங்கே வந்து ஹை பீம் லோ பீம் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒருத்தர் லோ பீமில் வரானா? ஹை பீமில் ஆமாம், லோ பீமில் வரானா? எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது இவங்க அடிக்கிற அடியில். அதாவது லாரி இந்த ரோடு மெயின் ரூட்டா தமிழ்நாடுலேருந்து கர்நாடகாவுக்கு. ஐயோ, 4-6 லைட்டு போட்டு வராங்க, டிம் பண்ணுறாங்களா ஒன்றா? எப்படி போகிறது? கண்ணே வலிக்குது பார்த்து. கண்ணு வலிக்குது, வெறும் கொட்டாய் வருது, தூக்கம் வர அளவுக்கு அடிக்கிறாங்க. அதில் சாமராஜ் நகர் அவுட்டரில் அந்த பைபாஸ் இருக்குதுல்ல, அதை பார்த்துட்டு நான் ஏமாந்துட்டு இருந்தேன். ச்சே, இங்கே பார்த்தா மைசூர் ரோடு கீழே இறங்கி இதோ ஐயோ 2வேல போயிட்டுருக்குது. ரோடு சரியில்லை, அங்கங்கே கொஞ்சம் பேட்ச் ஒர்க் இருக்குது. நான் வைசரை ஓப்பன் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் ஓட்டுறேங்க. ஏன்னா இல்லைன்னா நம்ம வ்ளாக் பண்ணாலும் வாய்ஸ் கிளியராக இருக்காது. இப்போவே ஃபுல்லாக காற்றடிச்சிட்டு தான் இருக்குது, அங்கங்கே இருண்டுட்டு இருக்குது, இடி இடிச்சிட்டு. அதை தான் இடி இடிக்குது, தெரியுதா? மானம் இருளுது. நல்ல வேலை கால் இது கம்மியாகிட்டு எட்டும். திடீர்னு முன்னாடி போன MT-1 போய் நின்றுட்டான், காலை கீழே ஊன்ற பள்ளம் மாட்டாக்குது, அப்படியே கால் உள்ள போகுது. சொல்கிறாரு என்னென்னா, ஃபுல்லாக பயங்கரமாக மழை பெய்யுதா மடிக்கேரி அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு. ஓ மை காட், மைசூர் சிட்டியில் அது நைட்டு 8:30க்கு இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஒருவேளை பெரிய சிட்டியா இது? நம்ம இப்போ வந்து செல் பெட்ரோல் பங்க் ஒரு லொக்கேஷன் போட்டு கொடுத்தேன், அங்கே தான் வந்து போயிட்டுருக்குறோம். எதுக்கு அப்படின்னா அங்கே தான் நைட்டு டேரா போடுறோம். இங்கேருந்து 4 கிலோமீட்ரு. ஏன்னா செல் பெட்ரோல் பங்க்கில் 24 hours ஓப்பனில் இருக்கும். காஃபி குடிக்கலாம், ஸ்நாக்ஸு எல்லாமே வேணுங்கிற சாப்பிட்லாம். பக்கத்தில் ஹோட்டல் இருக்கும். அது மாதிரி பிளான் பண்ணிட்டு இப்போ என்னென்னா டென்ட்டு 2 டென்ட் இருக்குது. அங்கேயே வந்து டென்ட்டு போடுற பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா அங்கேயே வந்து டென்ட்டும் போட்டுருவோம். 12 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு செல் பெட்ரோல் பங்க் கண்டுபிடிச்சிட்டோம். சூப்பர். ஸோ ஃபைனலி செல் பெட்ரோல் பங்க் இன் நஞ்சங்குடி ரோடு. இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் கோவாலேருந்து நான் ஸ்டாப் ரைடு வரும்போது இங்கே இருந்தேன். அப்போ தான் இது வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. இன்சைட் ஓ ஏசி இல்லை. ஹாய் ப்ரோ, செல் பெட்ரோல் பங்க்கில் தான் இருக்கிறோம். ஸோ இதோ தெரியுதா உங்களுக்கு, பைக்கெல்லாம் வெளியே வந்து பார்க் பண்ணியாச்சு. மோட்டோ ஜிபி இங்கே நிற்கிது. டாமினாரு அங்கே நம்ம ட்ரைம்ப்பு, அந்த பக்கம் வந்து அட்வென்ச்சர் KTM. ஸோ வெளியே டென்ட்டு போட்டுட்டோம். ஸோ இதோட கதையெல்லாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கன்டினியூ பண்ணுறேன். குட் நைட் டு ஆல் ப்ரோ. ஹாப்பி தீபாவளி ப்ரோ. ஹாப்பி தீபாவளி. நம்ம தீபாவளி இப்படி தான்.